தொடர்ந்து நம்மிடையே அண்ணா பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் திரு கவியரசு அவர்கள் இணைப்பில் இணைகிறார். கவியரசு வணக்கம். இந்த PSLV C59 நிறைய சிறப்புகள் இருந்தாலுமே கூட வணிக ரீதியாக நமக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ப்ராஜெக்ட்? இந்திய விண்வெளித்துறைக்கு பல மணிமகுடங்கள் இருந்தாலும் நம்முடைய தேவைக்காக நாம் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருந்தாலும் வணிக ரீதியாகவும் அதனை வெற்றியடைய வேண்டிய ஒரு கூடுதல் பொறுப்பு நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறது. அந்த பணியில்தான் இஸ்ரோ பல வருடங்களாக தொடர்ந்து முனைப்பு காட்டி வந்தது. அதன் ஒரு வெற்றி பகுதியாக தற்பொழுது ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம், உலகில் இருக்கக்கூடிய மிக குறைந்த அளவிலான விண்வெளி நிறுவனங்களில் முக்கியத்துவம் பெற்ற இந்த ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் தங்களுடைய இரட்டை செயற்கைக்கோள்களை ஒரு முக்கியமான ஒரு ஆராய்ச்சி பணிக்காக சூரியனை ஆய்வு செய்வதற்காக ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டாக வடிவமைத்திருக்கக்கூடிய இந்த இரட்டை செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவுவதற்கு இந்திய விண்வெளித்துறையின் இஸ்ரோவை தேர்ந்தெடுத்திருப்பது நமது வெற்றியை பறைசாற்றியிருக்கிறது என்றே சொல்லலாம். தொடர்ந்து நம்முடைய விருந்தினர் அண்ணா பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் கவியரசு அவர்கள் இணைப்பில் இணைகிறார். கவியரசு, இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. இந்த PSLV C59 இதை பற்றி பேசுறதுக்கு, இதனுடைய சிறப்புகள் பற்றி பேசுறதுக்கு எவ்வளவோ இருக்கு. ஆனாலுமே வணிக ரீதியாக நமக்கு இது எவ்வளவு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட், உங்களுடைய பார்வை? வணக்கம் திரு பார்த்திபன். ஒரு முக்கியமான கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. வணிக ரீதியா இந்த சேட்டலைட் நம்ம லான்ச் பண்றது மூலமா நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த மாதிரி வெளிநாட்டு சேட்டலைட்களை நம்ம வணிக ரீதியா நம்ம செயல்படுத்தும் போது, இல்ல வெற்றிகரமா நம்ம செயல்படுத்தும் போது நம்மளுடைய பொருளாதாரம், அதாவது ஈக்குவலா ISRO மேல என்ன பொதுமக்கள்கள் வைக்கிற விமர்சனம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தேவையில்லாம நிறைய இது ஆராய்ச்சிகளுக்காக பணங்களை செலவு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகள் எப்போதும் வைப்பாங்க புரியாதவங்க. பட் இப்ப இன்னைக்கு நடந்திருக்கிற இந்த நிகழ்வை பாத்தீங்கன்னா, ISRO அவங்களுக்கு தேவையான பினான்சியல் ஸ்டெபிலிட்டி, அதாவது சஸ்டைனபிள் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய ஆராய்ச்சிக்கு தேவையான ஃபண்டை எல்லாமே இந்த பர்டிகுலர் மிஷன் மூலமாகவும் இனி எதிர்வரக்கூடிய மிஷன்கள் ரீதியாக, அதாவது வணிக ரீதியா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை அவங்களே எடுத்துக்கூடிய ஒரு சூழ்நிலை இதுல நம்ம மெயினா பார்க்கணும். ஸோ ஒரு மாடல் சஸ்டைனபிளா உங்களுக்கு ரன் ஆகணும் அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி செல்ஃப் சஸ்டைன்டு மாடலை ப்ரமோட் பண்ணணும். அதுக்காக ISRO இன்னைக்கு எடுத்துக்கிற முன்னெடுப்பு தான் இந்த வெளிநாட்டு சேட்டலைட்களை நம்மளுடைய பிளாட்ஃபார்ம்ல வச்சு நம்ம லான்ச் பண்றது. நமக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும் PSLV ஒரு ரிலையபிலிட்டியான வெஹிக்கல். ஸோ PSLV மாதிரியான இந்த மாதிரி வெஹிக்கல்ல நம்மளுடைய வெளிநாட்டு சேட்டலைட்ஸ்ல நம்ம லான்ச் பண்ணும்போது அது இன்னும் கூடுதல், அதாவது சக்சஸ்ஃபுல் ரேட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுடைய இருக்கிற கஸ்டமர்களை அட்ராக்ட் பண்ணி நம்ம ISROவுக்கு ஒரு நல்ல ஒரு பொருளாதாரம் கொடுக்கறதுக்கு ஒரு அடித்தளமா அமையும் திரு பார்த்திபன். கவியரசு, இப்போ சில வாரங்களுக்கு முன்னாடி நம்முடைய செயற்கைக்கோளை ஒரு தனியார் ராக்கெட் லான்ச் மூலமா நம்ம அனுப்பி வச்சோம். இப்போ ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்துடைய செயற்கைக்கோளை நாம ஏவுறோம். விண்வெளித்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான சர்வதேச இந்த கொலாப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கூட்டு முயற்சிகள், இது எந்த அளவுக்கு நமக்கு அடுத்த கட்டத்திற்கு நகர உதவும்? பார்த்திபன், இது ஒரு டெக்னிக்கலா ஒரு பிரில்லியண்டான கேள்வி பார்த்திபன். இது உண்மையிலே இந்த கேள்வி கேட்டதுக்கு நான் உங்களை பாராட்டுறேன். இது நீங்க கேட்ட கேள்வி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப நவம்பர் 28 நம்ம GSAT, அதாவது N2 அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை நம்ம SpaceX அவங்களுடைய லான்ச் வெஹிக்கல்ல இந்த சேட்டலைட்டை நம்ம அனுப்பணும். இது எதுக்காக அவங்கள்ட்ட நம்ம அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. பொதுமக்கள் எல்லாருமே கேட்கறாங்க, நம்ம கிட்ட ISROல இல்லாததா, எதுக்காக நம்ம அங்க இருந்து அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டாங்க. இதற்கு நான் ஒரு 3 விதமா இதுக்கு நம்ம பதில் அளிக்கலாம். முதலா பாத்தீங்கன்னா காஸ்ட், அதாவது நம்ம எப்படி சேட்டலைட் அனுப்புறோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா வெயிட் ஆஃப் த சேட்டலைட். இப்ப நம்ம கிட்ட இருக்கிற சேட்டலைட் பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு GSAT அப்படிங்கிறது நம்ம 36,500 கிலோமீட்டர் உயரத்துல அதை நிலையை எடுத்துவோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதோடைய டன்ல பாத்தீங்கன்னா 4 டன், அவ்வளோ 4 டன் எடையுள்ள ஒரு சேட்டலைட்டை 36,500 கிலோமீட்டர்ல நிலைநிறுத்தக்கூடிய திறன் ISRO கிட்ட இப்போதைக்கு இல்லை. அது அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை நெருக்கிட்டு வராங்க. ஸோ அதிக எடை கொண்ட சேட்டலைட்டை நம்ம லான்ச் பண்ணோம்னா நம்ம எய்தர் இதுக்கு முன்னாடி யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியை நம்பி இருந்தோம், அப்படி இல்லைன்னா பிரான்ஸ் கிட்ட போவோம். அதை விட்டீங்கன்னா சில நேரங்கள்ல ரஷ்யா நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இப்போ எலன் மஸ்கோடைய SpaceX நிறுவனத்தின் மூலமா அதை நம்ம இது பண்ணிருக்கோம். அடுத்த முக்கியமான காரணம் ஒன்று இருக்கு பாத்தீங்கன்னா, எந்த இடத்திலிருந்து ஏவுறோம் அப்படிங்கிறது தான் இந்த முக்கியமான விஷயம். அதாவது எந்த இடத்துல இருந்து ஏவுறோம், எந்த திசையை நோக்கி ஏவுறோம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான இது. இப்ப எல்லா சேட்டலைட்டையும் பாத்தீங்கன்னா
பூமத்திய ரேகையிலிருந்து 0 டிகிரியிலிருந்து துருவ ரேகை 90 டிகிரிக்குள்ள எங்க வேணாலும் வைப்பாங்க. எந்த கண்ட்ரியில இருந்து எளிதா நம்ம வந்து லான்ச் பண்ணோம்னா அந்த கண்ட்ரியோட சேட்டலைட் ஆர்பிட்டை அச்சீவ் பண்ணலாம் பார்த்துதான் பண்ணுவாங்க. அதனால சர்வதேச விண்வெளி மாடல்ல பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுடைய செயற்கைக்கோளை இன்னொரு நாட்டுல வச்சு லான்ச் பண்றது வந்து ஒரு சாதாரண நிகழ்வு தான். இதை வந்து நம்ம வந்து ஒரு விதத்துல அந்த கொலாபரேஷனை வந்து ஒரு அட்வான்டேஜா நம்ம கொடுக்கலாம். இப்ப நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது மூலமா நம்மளுடைய சேட்டலைட் இப்ப எப்படி எலன் மஸ்க் அனுப்புறாங்களோ அந்த மாதிரி நம்மளோட சேட்டலைட் அவங்களும் அவங்க சேட்டலைட்டை நம்மளும் ஆர்பிட்டல் அச்சீவ்மெண்ட்ஸ்க்காக நம்ம அனுப்புறது வந்து ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வா நான் பார்க்கிறேன். கவியரசி, இதுக்கு முன்னாடி சூரியனை ஆய்வு பண்றதுக்காக அமெரிக்கா செயற்கைக்கோள் அனுப்பியிருக்கு, நாம ஆதித்யாவை அனுப்பியிருக்கோம். இப்போ யூரோப்பிய நிறுவனம் இது அனுப்பியிருக்கக்கூடிய இந்த செயற்கைக்கோள் சூரியனோட கரோனாவை ஆய்வு செய்ய போகுதுன்னு சொல்றாங்க. கரோனா பத்தி ஏன் ஆய்வு செய்யறதுன்னு அதனுடைய முக்கியத்துவம் என்ன, இதனுடைய சுவாரஸ்ய பின்னணியை சொல்லுங்க. ஆமா, நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். சூரியனுடைய அந்த சூரியனே வந்து ஒரு இன்னும் வந்து ஒரு விந்தையா தான் இருக்கு மனித வரலாற்றுல. ஏன்னா அது எப்படி வந்து அதோடைய ஹைட்ரஜன் அணுக்கள் ஹீலியம் அணுக்களும் இது வந்து எப்படி ஹைட்ரஜன் வந்து ஹீலியமா மாறுது, எப்படி அதோட அணுக்கள் இணைவு நிகழுது, அதனால அதோடைய சர்ஃபேஸ்ல என்னென்ன மாற்றங்கள் வருது, அதனால டெம்பரேச்சர் எப்படி அதிகமாகுது, சூரிய புயல்கள் எப்படி உருவாகுது, இது எல்லாருமே ஒரு பெரிய கேள்வியா தான் இருக்கு. இதை எல்லாத்தையும் ஆய்வு பண்றதுக்கு தான் அமெரிக்காவாகட்டும் ஐரோப்பிய யூனியன் ஆகட்டும் இப்ப நம்ம இந்தியாவாகட்டும் நம்ம சூரியனை வந்து ஆய்வு பண்றதுக்கு நிறைய விண்கலங்களை வந்து நம்ம அனுப்பியிருக்கோம். இப்ப இந்த விண்கலத்துல வந்து ஒரு 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 அழகான ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சூரியனுடைய உள்ள மட்டும் மறைச்சிட்டு அதோடைய கொரோனாவை மட்டும் நம்ம ஆய்வு பண்ணிட்டு இருந்தோம். அதாவது ஒரு செயற்கைக்கோள் இருக்கும், அந்த செயற்கைக்கோள்ல ஒரு டிஸ்க வச்சுக்கிட்டு சன் டிஸ்க்னு சொல்லுவாங்க, அதை மறைச்சிக்கிட்டு அதோடைய கொரோனாவை ஆய்வு பண்ணிக்கிட்டோம். ஆனா இந்த சேட்டலைட்டோடைய சாராம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. டெக்னாலஜிக்கல் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை நம்ம வந்து பயன்படுத்த முடியும். அதுக்குதான் இந்த சேட்டலைட்ல 2 செயற்கைக்கோள் பயன்படுத்துறாங்க. ஒன்னு மாஸ்டர் ஆகவும் இன்னொன்று கிளியராகவும் பயன்படுத்தப்படுது. இது ரெண்டுமே 150 மீட்டர் இடைவெளியில ஒன்னொன்னு சேர்ந்து பயணம் பண்ணும்போது ஒரு சேட்டலைட் சூரியனை அதுல வர கதிர்களை மறைக்கும். அதோடைய நிழலை கரெக்டா 180 மீட்டர்ல இருக்கிற இந்த பர்டிகுலர் சேட்டலைட் கரெக்டா ரிசீவ் பண்ணி அதோடைய கொரோனா மட்டும் ஆய்வு பண்ண போகுது. இது முதல்ல டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். ரெண்டாவது ஆர்டிபிஷியலா ஒரு சோலார் எக்லிப்ஸ், அதாவது சூரிய கிரகணத்தை விண்வெளியில ஏற்படுற ஒரு முயற்சி. இந்த 2 முயற்சியுமே இந்த சேட்டலைட்டுடைய சாராம்சம். இது பண்றது மூலமா இன்னும் நம்ம சூரியனை பத்தி அதிகமான புரியுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சூரிய கிரகணங்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5 இருந்து 6 நிமிடங்கள் மட்டும்தான் நிகழும். ஸோ அந்த நிமிடங்களுக்கு ஒரு பொன்னான தருணங்கள். அதுல என்னென்ன டேட்டா எடுத்து ரிசர்ச் பண்ண முடியுமோ அப்படிதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப இன்னைக்கு அனுப்பிச்ச செயற்கைக்கோள் மூலமா நம்ம ஆர்டிபிஷியல் கிட்டத்தட்ட 51 சூரிய நிகழ்வுகள் ஆர்டிபிஷியல் சூரிய கிரகணங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த 51 அப்போசிட் தெரிவிக்கிற 2 பாயிண்ட் நடக்குது. அப்போசிட் யூஸ் பண்ணிட்டாங்க. அங்க நமக்கு நிறைய டைம் கிடைக்கும். 51 சூரிய கிரகணங்கள் விண்வெளியில ஆர்டிபிஷியலா ஏற்படுத்துறது இதுதான் முதல் முறை. அதன் மூலமா நிறைய தகவல்கள் சூரியனை பத்தி நமக்கு கிடைக்கும், நம்ம எதிர்பார்க்கலாம். பாத்தீங்கன்னா நன்றி கவியரசு. இணைப்பில் வந்து பல்வேறு சுவாரஸ்ய தகவலை நேயர்களோடு பகிர்ந்தமைக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.